ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேசல்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேசல்ஸ் மேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்மளோட ப்ளவுஸ் நம்ம பேக் நெக் வரைவோம் இல்லைங்களா, அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துலையே வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக கூட கிளாத்தில் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து போட் நெக் வச்சுருந்ததுனால எனக்கு அதில் ஸ்பேஸ் பத்தலை, அதனால் நான் தனியாக வரைஞ்சிக்கிட்டேங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம், திலகம் ஷேப்லேயும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லேயும் நீங்கள் டேசல்ஸ் வந்து ரெடி பண்ணலாங்க. இது வந்து நான் ப்ளவுஸில் இந்த மாதிரி போட்டிருந்தேன், அதனால் நான் அப்படியே அதே டிசைனை வந்து நான் இதில் போட்டுக்கிட்டேன். டேசல்ஸில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்து ரெண்டு ரெண்டு ரவுண்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நீடில், இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஃபர், அப்படி இல்லைன்னா காட்டன். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஸ்விங் த்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோப் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான பொருள். இதை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருக்கும்போது சில விஷயங்கள் நான் இப்போ ட்ரையே பண்ணலை, இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இது உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த இது ஈஸியாக பண்ணிக்கலாங்க. டேசல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4 போட்டுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு இது தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 4 வேணும். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ளவுஸில் என்ன டிசைன் பண்ணியிருக்கனோ அந்த டிசைனை தான் வந்து நான் டேசல்ஸாக வந்து மேக் பண்ணுவேங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 4000 ரேஞ்சில் ப்ளவுஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது, அதுவும் நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ளவுஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி காம்ப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது பண்ணலாம். அப்படி இல்லை நிறையா ப்ளவுசஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளால் முடிஞ்சதை வந்து பண்ணி கொடுக்கலாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு. ப்ளவுஸில் நீங்கள் ஃபுல்லாக டிசைன் எல்லாம் போட்டு முடித்த வாட்டி, அதாவது டேசல்ஸ் ஒர்க்குக்கு தேவையான டிசைன்லாம் போட்டு முடித்த வாட்டி கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம சரி த்ரெட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. என்ன டிசைனோ அந்த டிசைனை நீங்கள் வந்து போட்டுட்டு 2 லைன் சரி த்ரெட்டு போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு டேசல்ஸ் போடுறதுக்கு 4 வேணுங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு 1 மேக் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படின்றத. இப்போ வந்து 1 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த ஒரு பீஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப வந்து கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சரியில் நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கட்டாகி பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம். கரெக்டாக அந்த செயினை விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல சிசர் இந்த மாதிரி நான் வச்சு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து பேசிக் ப்ளவுஸ் மார்க்கிங் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. அதில் வந்து ஆல்ரெடி பேக் நெக், ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே நாங்கள் சொல்லியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டும் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது வரைக்கும் டெய்லரிங்கில் நாலேஜே இல்லை, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு கட் பண்ணுற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தனித்தனி பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. டேசல்ஸை நம்ம 2 விதமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா, ஆப்போசிட்டில் அப்படி வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி பார்த்த மாதிரி வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா டக்குனு ஈஸியாக வந்து அவங்களுக்கு முடிஞ்சிடும். நான் வந்து நைலான் த்ரெட்டு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக மிஷின் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். மிஷின் த்ரெட்லாம் எடுக்கும்போது இந்த டல் கோல்டு கலர் மாதிரி ஒரு நார்மல் கோல்டு எல்லோ கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுற்றியும் அவுட்டரில் சரி த்ரெட்டு கோல்டு கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு ஏதாவது டார்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் அப்படியே அதில் தெரியும் சைடில். அதனால் வந்து நீங்கள் சேம் கலரே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் வந்து நைலான் த்ரெட் ரொம்ப உங்களுக்கு மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் தெரியும். அதனால் நான் அந்த த்ரெட் எடுத்துக்கிட்டேன். சிங்கிளாக இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா நீடில்குள்ளே போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டையாக கிடைக்கும். அந்த 2 இதை வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க.
நீங்கள் வந்து டேசல்ஸ் மார்க் பண்ணுற இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அங்கே மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பேக் நெக்கில் போட் நெக் நான் வச்சதுனால எனக்கு இடம் பத்தலை அங்கே போடுறதுக்கு. அதனால் நான் தனியாக என்கிட்டேருந்து செப்பரேட் கிளாத் எடுத்து குட்டி ரிங்கில் போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீடிலில் த்ரெட்டு கோர்த்துட்டிங்க. கோர்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தையல் எதுக்குள்ளே போடணும் அப்படின்னா, நம்ம ஜரி லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 2 லைனு, அதுக்குள்ளாரையே போட ஆரம்பிங்க. அந்த ஒரு லைன் 2 லைனுக்குள்ளார சென்டரில் இந்த மாதிரி குத்தி குத்தி எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்குறோம் இல்லைங்களா என் நாட்டு, அந்த என் நாட்டை அந்த டாசல்ஸ் 2 இதுக்கும் உள்ளார பார்த்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, வெளியில் வந்து நீங்கள் பண்ணின அந்த முடிச்சு அந்த மாதிரிலாம் தெரியாமல் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். நீங்கள் போடும்போது பார்க்கும்போது நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டாசல்ஸ் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு இது உங்களுக்கே வரும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். சின்ன சின்ன விஷயம் தாங்க இந்த மாதிரி நாட் வெளி தெரியாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் பிசுறு தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நான் குத்துற இடம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜரி த்ரெட்டுக்கும் நடுவில் தாங்க நான் குத்துறேன். அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக குத்திடக்கூடாது. நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு ஒரு டைம் குத்திட்டீங்க அப்படின்னா உள்ள ஃபர்ரெல்லாம் வச்சு முடித்த வாட்டி நம்மளுக்கு அந்த ஃபர்லாம் வெளியே தெரியும். அதனால் நெருக்கமாக குத்திக்கோங்க. இந்த குத்துறதை நெருக்கமாக குத்திக்கோங்க. நீங்கள் இந்த அளவுக்கு நெருக்கமாக போடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்குங்க. நான் குத்துற மாதிரி குத்திக்கோங்க. நல்லா கிளியராக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது 2க்கு நடுவில் குத்துனீங்க அப்படின்னா தான் மேலே வந்து 2 பக்கமும் இருந்து செயின் ஸ்டிச் ஒரு லேயர் வெளியில் தெரியும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ரொம்ப உள்ளே தள்ளி குத்திட்டிங்க அப்படின்னாலும் பீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஆடுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளியும் குத்தாதீங்க. அதே மாதிரி நம்ம நிறைய ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி, நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு வீடியோஸ்லையும் நான் சொல்கிறேன். சுகர் பீடு வந்து எவ்வளோ வச்சு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு கேட்குறீங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது சுகர் பீடு எல்லாமே 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3mm பீடையும் 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 4mm பீடை வந்து நீங்கள் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். முடிஞ்சால் 3mmமையும் ஒன்றா கூட ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் 3-4 போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஆடுற மாதிரி ஆகிடும். அதுவும் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ப்ளவுஸை கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிளாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுகர் பீடை மட்டும் குட்டி 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டேசல்ஸ் பக்கம் வரும்போதும் சேம் அதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டேசல்ஸ் தானே, நம்ம இங்கே தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. நீங்கள் எப்படி ப்ளவுஸில் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கில் தாங்க நம்மளோட ஃபினிஷிங்கை வந்து நம்மளால் காட்ட முடியும். நெக்ஸ்ட்டு பாதி தூரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபர்ரை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. நான் உள்ளே வைக்கிறது வந்து இந்த டெடி பேர்லலாம் வரும் இல்லைங்களா ஃபர்ரு, அது வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா காட்டன் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்போ கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா கிளாத்து, ரெட் கலரில் எக்ஸஸான கிளாத் இருந்ததில்ல, அதை கட் பண்ணினது கூட நீங்கள் வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரோப் எடுத்துக்கோங்க. ரோப் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. எடுக்கிறப்ப குட்டியாக ரோப் எடுக்காதீங்க, பெருசாகவே எடுத்துக்கோங்க. சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி வரும், அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். அது நடுவில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும்போதே ரோப் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ரோப் மேலே ஒரு 5-6 ஸ்டிச்சாவது போட்டுக்கோங்க. ஏன்னா ரோப்பு எவ்வளோ டைட்டாக பிடிச்சி இழுத்தாலும் அந்த நம்ம மேக் பண்ணியிருக்க டேசல்ஸ்லேருந்து அது பிடுங்கிட்டு வரக்கூடாது. அதனால் ரோப் மேலே வந்து ஒரு 5-6 ஸ்டிச் விழுகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ரோப் த்ரெட்டு மேலேயே உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி விட்டு எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்களுக்கு அந்த ரோப்பு வெளியே வந்து கலண்டு வராது. அதே மாதிரி த்ரெட்டெல்லாம்
நீடிலில் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் த்ரெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணால் கட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, கட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நார்மல் மெஷின் த்ரெட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது வந்து பீட்ஸ் கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. டல் கோல்டு பீட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டார்க் கலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக கொஞ்சம் கோல்டு கலர் இருக்கும் இல்லைங்களா, அதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் ஆகாமல் அதே நம்ம என்ன கலரில் போட்டிருந்தோமோ அதே கலரில் இருக்குங்க. அதே மாதிரி முக்கியமாக உங்ககிட்ட வரவங்க, நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி தரீங்க அப்படின்னா உங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள், ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடும்போது அந்த பேடை தாண்டி கீழே வந்து ஸ்வெட்லாம் இறங்காது. ஸோ எந்த ஸ்மெல்லும் வராது, உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு வந்த வாட்டி ப்ளவுஸை வந்து திருப்பி நீங்கள் நிழலில் உணர்த்தி காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வரவங்கக்கிட்ட. இல்லை நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வெட் பேட்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஸ்வெட் பேட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெருக்கமாக போடுங்க. எவ்வளோ நெருக்கமாக உங்களால் லைன்ஸ் போட முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக லைன்ஸ் போடுங்க. இப்படி தாங்க, இந்த அளவுக்கு போட்டுருணும். போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எட்ஜில் வந்த வாட்டி நான் இப்போ போடுறேன் பாருங்கள் நாட்டை, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நாட் போடுறதும் ஒரு டைம் போடக்கூடாது. நீங்கள் ஒரு 2-3 டைம், நான் போடுறேன் பாருங்களேன், அந்த மாதிரி 2-3 டைம் போட்டுக்கோங்க. போட்டு முடித்த வாட்டி லைட்டாக ஒரு க்ளூ வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இந்த டேசல்ஸுக்குன்னு மட்டும் சொல்லலைங்க, பொதுவாகவே ஆரி ஒர்க்கில் சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல நாட் போட்டிங்கனாலும் சரி, அங்கே வந்து ஒரு லைட்டாக ஒரு க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடம் பிடிச்சிக்கும். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து டேசல்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸி தாங்க. சப்போஸ் எனக்கு இந்த பீட்ஸ் போடுற ப்ராசஸே தெரியலங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் வீடியோ கீழே வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ நான் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றையும் இதே போல் ரெடி பண்ணிடணுங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஹெவியாக இருந்தது அப்படின்னா ஹேண்ட்லேயே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு நிறையா புது புது வீடியோஸோடு மீட் பண்ணலாங்க. இந்த நாட் எதுக்காக அப்படின்னா, நாட் வச்சு தையலில் போடும்போது டேசல்ஸ் வந்து பிடுங்கிட்டு வராமல் இருக்கும். அதுக்காக தாங்க நம்ம இது பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.